போலீசார் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கிட நாம் கேட்கலாம். ஜான் கிறிஸ்டபர், வணக்கம். தற்பொழுது இந்த விசாரணையினுடைய தற்பொழுதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? திருப்புணம் அருகே உள்ள மடப்புற கிராமத்தில் இந்து அறநிலைத்துறை கீழ் இயங்கி வரும் மடப்புற காளியம்மன் கோவிலில் பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்கிற இளைஞர் பக்தர் ஒருவர் நகையை திருடிய வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவரை காவலர்கள் விசாரணை என்ற பெயரில் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டு இந்நிலையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிறப்பு காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், காவல் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகியோர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். ஆனாலும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் நேற்று முன்தினம் அங்கு ஈடுபட்டனர். இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இறந்த அஜித்குமார் அவருக்கு நீதி கேட்க குரல் எழுப்பினர். இந்நிலையில் இந்த விவகாரமானது மதுரை நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு தற்போது உயர் நீதிமன்றத்தில் வழக்கும் இன்று மதியம் 11 மணி அளவில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் மரணத்தின் போது கடைபிடிக்கப்படும் 196 பிரிவு அமல்படுத்தப்பட்டு திருப்போணம் நீதிபதி வெங்கடேச பிரசாத் முன்னிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இறந்த அஜித்குமாரின் உடலுக்கு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. பின்னர் அவர் உடலானது அவர்கள் உடனுடன் ஒப்படைக்கப்பட்டு அன்று இரவே தகனம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி வெங்கடேச பிரசாத் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள கோவிலில் பணியாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். இதனை அடுத்து பிரேத பரிசோதனை முதல்கட்ட ஆய்வறிக்கை அவரிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. இறந்த அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் தாக்குதலுக்குள்ளான காயங்கள் இருப்பதாக உறுதியாகவே நீதிபதி உத்தரவின் பேரில் உடனடியாக அந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டு தற்போது அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா ஆகிய 5 பேரையும் கைது செய்து தற்போது மதுரை மத்திய சிறைச்சாலையில் தற்போது நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் தற்போது அடைத்தனர். மேலும் இந்த கொலை வழக்கானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இன்று 11-12 மணி அளவில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.